பசங்க எல்லார்ட்ட சொல்லிட்டு நான் சேர்ந்து அதான் பார்ட்டி பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம்டா. இந்தப்பா. Thank you. அச்சச்சோ, சாரிப்பா, சாரி. பரவாயில்லைங்க, நீங்க ஏன் சாரி சொல்லிட்டு? நான் தான் சரியா பிடிக்கல, சாரி. அத்தை என்ன அத்தை பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? ஏய், அதான் சித்தி சாரி சொல்லிட்டாங்கல்ல. இல்ல இல்ல, நானே தொடச்சிடுறேன். அத்தை ஒரு நிமிஷம். டேய் வேலு, இங்க வா, வந்து இதை க்ளீன் பண்ணு. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? இந்தா இதை பிடி, வந்து க்ளீன் பண்ணு. வேலு, அங்கே இரு. ரஞ்சித், இப்ப எதுக்கு வேலை க்ளீன் பண்ண சொல்ற? இப்ப இந்த வேலை க்ளீன் பண்ணா என்ன? எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டு வேலைக்காரன் தானே, இவனே க்ளீன் பண்ணட்டும். வேலை ஒண்ணு வேலைக்காரன் இல்ல, அப்பாவோட பிஏ, மினிஸ்டரோட பிஏ. வேலனுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அப்பா ஒண்ணு இந்த வேலைக்காக அவனை கூட வச்சுக்கல. ரஞ்சித், வேணாண்டா, விட்டுடுறா. டேய் சும்மா இருடா. டேய் என்னை எதிர்த்து பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. டேய் வேலை, இதை க்ளீன் பண்ணு. வேலு, இது ஓ வேலை கிடையாது. அது அங்கேயே தூக்கி போடு. தூக்கி போடுன்னு சொல்றேன்ல. இந்தாங்க சார். இது பார், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை வள்ளி. இங்க பாரு, நீ பண்றதுதான் கொஞ்சம் கூட சரியில்லை. ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரியுதா? இங்க பாரு, நிச்சயம் மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னும் கல்யாணம் கூட முடியல. அதுக்குள்ள இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படியே கல்யாணம் ஆனா கூட என்ன அதிகாரம் பண்ற உரிமை உனக்கு எப்பவுமே கிடையாது. மைண்டட். எடுத்து ஊட்டி விடு வேலா. இல்ல, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டி விடுறேன். டேய், நான் உன் தங்கச்சிக்கு ஊட்டி தானடா விட்ட. நீ மட்டும் என் தங்கச்சிக்கு கையில கொடுப்பியா? ஊட்டி விடுறா. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன எப்படிடா பேச சொல்ற? நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். ரேணுக்கு அவ கண்டுக்க கூட மாட்டேங்கிற. டேய், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குடா. கார்த்திக், அண்ணன் கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? ஆனந்தி, இதுல நீ தலையிடாத. நான் என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுல நீ உள்ள வராத. டேய், இப்ப எதுக்குடா அவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இப்ப அவன் என்னப்பா அப்படி கோவமா கேட்டுப்புட்டான்? நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ விருப்பம் இல்லாத மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த அண்ணனா இருந்தாலும் இப்படிதான் பேசுவான். இதே கார்த்திகா இருந்திருந்தா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? அது என்னப்பா, உனக்கு ஒரு நியாயம், என் பிள்ளைக்கு ஒரு நியாயமா? ஏமா, நீங்க வேற ஏதாவது பேசி பிரச்சனைய பெருசாக்கி விட்டுறாதீங்கம்மா. இது சாதாரண விஷயம்மா. இதை பேசி பெருசாக்க வேண்டான்னு உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. அங்கிள், இப்ப யார் இங்க பிரச்சனை பெருசு பண்றா? இவன் முதல்ல ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்குவானா இல்லன்னு தெரியாம இருக்குது. அதுதானே இப்ப பிரச்சனையே. டேய், நீங்களாம் ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்கடா. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. ஏ ரேணு, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. அது ஏன்பா,
நீ முதல்ல கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு ரேணுகாவை பஞ்சாயத்துக்கு இருக்கிற? இங்க பாரு வேலா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ எதையுமே தெளிவாவே பேச மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுறா. நாளைக்கு மட்டும் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா ஆனந்தியோட லைஃபே டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டு பாத்துக்க. என்னடா சொன்ன? ஆனந்தியோட லைஃப் டேஞ்சர் ஜோனுக்குள்ள போயிடுமா? டேய், நீ இப்படிலாம் பேச நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இங்க பாரு வேலா, நானும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தான் பாத்துட்டு இருக்கேன். நீ தான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் வேற வழி இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க. பார்த்து நடந்துக்க. நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட உன் கையில தான்டா இருக்கு. அப்புறம் பாத்துக்க.